எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். பருவநிலை உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி உட்பட 40 நாடுகளின் தலைவர்களுக்கு அமெரிக்கா அழைப்பு. பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தை மிரட்டி பார்க்க முடியாத பிரான்ஸ் எச்சரிக்கை. போர்க்குற்றவாளிகளை சிக்க வைக்க வலை விரிக்கும் ஐநா மனித உரிமை ஆணையாளர். கொரோனா பூஸ்டர் தடுப்பூசி வழங்குவது குறித்து பிரித்தானியா அரசு முக்கிய அறிவிப்பு. 24 மணித்தியாலத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்து சென்ற 40 விமானங்கள். பிரான்ஸ் இனப்படுகொலையை முற்றிலும் கவனிக்க தவறிவிட்டது, வெளியாகியுள்ள ஆய்வுக்குழுவின் அறிக்கை. அவமான தினமாக மாறிய ஆயுதப்படை தினம். இன்று ஒரே நாளில் 50 பேரை கொன்று குவித்த மியான்மர் ராணுவம். கடற்கரையில் புகுந்த மர்ம நபர்கள் சராமரி துப்பாக்கிச்சூடு, சிதறியோடிய மக்கள், இரத்த வெள்ளத்தில் பலர். இலங்கையை போன்ற சீனாவிடம் சிக்க மாட்டோம், பங்களாதேஷ் எருமாப்பு. ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் தாக்குதலில் 10 போலீசார் பலி. 3வது நாளாக புதிய போலீஸ் சட்டத்துக்கு எதிராக போராட்டம், மேலும் 10 பேர் கைது. பருவநிலை உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி உட்பட 40 நாடுகளின் தலைவர்களுக்கு அமெரிக்கா அழைப்பு. பருவநிலை மெய்நிகர் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி உட்பட 40 நாடுகளின் தலைவர்களுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்காவில் வருகின்ற ஏப்ரல் 22 மற்றும் 23 ஆகிய திகதிகளில் பருவநிலை மாற்றம் குறித்த மெய்நிகர் உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் புதை படிம எரிபொருட்கள் பயன்பாடு, காலநிலை மாற்றத்தால் அதிகரிக்கின்ற வெப்பநிலையை குறைக்க மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள், காலநிலை மாற்ற தடுப்பு நடவடிக்கையின் மூலம் உருவாக்கப்படுகின்ற வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு செயற்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்திய பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங், ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசன் மற்றும் ஜப்பானிய பிரதமர் யோஷிஹைடே சுகா உள்ளிட்ட 40 நாடுகளின் தலைவர்களுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த ஆண்டு நவம்பரில் கிளாஸ்கோவில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்ற மாநாட்டுக்கான முக்கிய மைல்கல்லாக இந்த உச்சி மாநாடு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டின் விவாதங்களை நேரடியாக ஒளிபரப்ப உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தை மிரட்டி பார்க்க முடியாத பிரான்ஸ் எச்சரிக்கை. பிரித்தானியா ஆஸ்ட்ரேலியாவை வைத்து ஐரோப்பிய ஒன்றியத்தை மிரட்டி பார்க்க முடியாது என்று பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரித்தானியாவை தலைமையிடமாக கொண்ட ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ரேஜெனேகா தடுப்பூசிகளை மற்ற நாடுகளுக்கு, குறிப்பாக ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ள ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது. இதனால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில் பதற்றம் அதிகரித்து வருகிறது. உருமாறிய கொரோனா வைரசுக்கு மத்தியில் தொற்று எண்ணிக்கை மிகவும் அதிகரித்து வருவதால் முதலில் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்துவிட்டு மீதமிருக்கும் டோஸ்களை மற்ற நாடுகளுக்கு அனுப்புவதாக பிரித்தானியா அரசு கூறியிருந்தது. இதனால் ஆஸ்ட்ரேஜெனேகாவிடம் இருந்து மில்லியன் கணக்கான டோஸ்களை வாங்க ஒப்பந்தம் செய்த பிறகும் குறைந்த டோஸ்கள் மட்டுமே கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இதனால் ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் கடும் கோபத்தை வெளிப்படுத்தி வருகின்றன. பெரும்பாலான ஆஸ்ட்ரேஜெனேகா தடுப்பு மருந்துகள் ஐரோப்பிய ஒன்றிய நாடான நெதர்லாந்தில் தயாரிக்கப்படுகிறது. இந்நிலையில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட டோஸ்களை விரைவில் வழங்கவில்லை என்றால் மருந்துகளை ஐரோப்பாவிலிருந்து பிரித்தானியாவுக்கு ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்படும் என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதற்கு பதிலளித்துள்ள பிரித்தானியா பிரதமர் பாரிஸ் ஜான்சன், ஏற்றுமதியை தடை செய்வது என்பது ஐரோப்பிய ஒன்றியம் தனக்குத்தானே பாதிப்பை ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு செயலாகும் என்று பிளாக்மெயில் செய்துள்ளார். பின்னர் முதலில் தங்களுடைய ஒப்பந்தம் செய்த தொகுப்பை பூர்த்தி செய்த பின்னர் பிரித்தானியாவுக்கு இறக்குமதி செய்யும் பணியை தொடங்கவும் ஆஸ்ட்ரேஜெனேகா நிறுவனத்துக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் பிரான்ஸ் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர், இப்படியே போனால் பிரித்தானியா அதன் 2வது தடுப்பூசி டோஸ்களை பெறுவதற்கு மிகவும் போராட வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் பிரித்தானியா அதன் ஆஸ்ட்ரேஜெனேகா மருந்துகளை வைத்துக் கொண்டு ஐரோப்பிய ஒன்றியத்தை மிரட்டி பார்க்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போர்க்குற்றவாளிகளை சிக்க வைக்க வலை விரிக்கும் ஐநா மனித உரிமை ஆணையாளர். போர்க்குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ள ராணுவ தளபதி சவேந்திர சில்வா, பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன உட்பட 28 ராணுவ அதிகாரிகள் குறித்து விசாரித்து சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக மனித உரிமை ஆணையாளர் மிச்சேல் பச்லெட் சட்ட ஆலோசனை குழு ஒன்றை நியமிக்க தீர்மானித்துள்ளார். இலங்கையின் வடபகுதிக்கு சென்று போர்க்குற்றங்கள் தொடர்பான சாட்சியங்களை பெறுவதற்காக இலங்கைக்கு வர அந்த விசாரணை குழுவினர் இலங்கை அரசாங்கத்திடம் அனுமதி கோரியுள்ளனர்.
ஐக்கிய நாடுகளின் அந்த விசாரணை குழுவினர் இலங்கைக்கு வர அனுமதி வழங்குவது தொடர்பாக அரசாங்கம் இதுவரை தீர்மானங்களை எடுக்கவில்லை. இந்த விசாரணை நடவடிக்கைகளுக்காக ஜெனீவா மனித உரிமை பேரவை ஐக்கிய நாடுகள் அமைப்பிடம் இருந்து $2.8 பில்லியன் பெற்றுக் கொண்டுள்ளது. ஐநா மனித உரிமை ஆணையாளர் இலங்கை ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக முன்னெடுத்துள்ள முதல் சர்வதேச பொறிமுறை இது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பூஸ்டர் தடுப்பூசி வழங்குவது குறித்து பிரித்தானியா அரசு முக்கிய அறிவிப்பு. பிரித்தானியா மக்கள் தங்களுக்கான 2வது கொரோனா தடுப்பூசியை பெறுவது குறித்து தடுப்பூசி அமைச்சர் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் புதிய மாறுபாடுகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள கோவிட் பூஸ்டர் தடுப்பூசிகளை வருகின்ற செப்டம்பர் மாதம் முதல் பெற ஆரம்பிக்கலாம் என்று தடுப்பூசி அமைச்சர் தெரிவித்துள்ளார். முதலில் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள், சுகாதார மற்றும் சமூக பாதுகாப்பு ஊழியர்கள் மற்றும் மருத்துவ ரீதியாக பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு 2வது டோஸ் தடுப்பூசிகளை வழங்க முன்னுரிமை வழங்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். விஞ்ஞானிகள் பூஸ்டர் தடுப்பூசிகள் குறித்து தீவிரமான ஆய்வில் ஈடுபட்டு வருவதாக கூறிய அவர், பிரித்தானியாவில் விரைவில் 8 கொரோனா தடுப்பு மருந்துகள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அவை கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய உலகின் 3 வெவ்வேறு கொரோனா வைரஸ் வகைகளுக்கு எதிராக மிகுந்த பாதுகாப்பை அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியா தற்பொழுது ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராஜெனிகா மற்றும் பைசர் பயோஎன்டெக் உருவாக்கிய 2 தடுப்பூசிகளை பயன்படுத்தி வருகிறது. மேலும் 3வதாக மாடர்னா தடுப்பூசிக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் இதுவரை 29 மில்லியனுக்கு அதிகமானவர்கள் தங்களுடைய முதல் டோஸ் கொரோனா தடுப்பூசியை பெற்றுக் கொண்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 24 மணித்தியாலத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்து சென்ற 40 விமானங்கள். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இன்று காலை 8:30 மணியுடன் முடிவடைந்த கடந்த 24 மணி நேரத்தில் 40 விமானங்கள் வந்து சென்றுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விமானங்களில் 1996 பயணிகள் பயணிக்க வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் 21 விமானங்களில் 1254 பயணிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்துள்ளனர். இலங்கை வந்த இந்த பயணிகள் அனைவரும் தனிமைப்படுத்தலுக்காக ராணுவத்தினரால் ஹோட்டல்களுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். அதேவேளை இந்த காலப்பகுதியில் 19 விமானங்களில் 742 பயணிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். இதனைத் தவிர இந்த காலப்பகுதியில் ரஷ்யா, ஆஸ்திரேலியா, கனடா, இங்கிலாந்து ஆகிய நாடுகளிலிருந்து 122 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளனர். அவமான தினமாக மாறிய ஆயுதப்படை தினம். இன்று ஒரே நாளில் 50 பேரை கொன்று குவித்த மியான்மர் ராணுவம். மியான்மரில் பாதுகாப்பு படையினர் இன்று குறைந்தது 50 பேரை சுட்டுக் கொன்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராணுவம் மக்களை பாதுகாக்கும் என்றும் ஜனநாயகத்துக்கு பாடுபடும் என்றும் கூறிய ஜெனரல் மின் ஆன் கூறிய மறுநாளே அவரின் கூற்றுக்கு முரண்பாடாக இந்த மிருகத்தனமான ஒடுக்குமுறை அரங்கேறியுள்ளது. மியான்மரில் ஆயுதப்படை தினத்தை கொண்டாடவிருப்பதால் அதற்கு இடையூறு செய்யும் விதமாக போராட்டத்தில் ஈடுபடுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களது தலையில் அல்லது பின்பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படும் என்று நேற்று ராணுவ சர்வதிகாரம் நேற்று எச்சரிக்கை விடுத்தது. இந்நிலையில் அரசு தலைவர் ஆங் சான் சூக்கியை விடுவிக்கவும் ஆட்சி கவிழ்ப்புக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். அதில் குறைந்தது 50 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக இதுவரையிலான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் மியான்மரின் ஆயுதப்படை தினமான இன்று உண்மையில் வெட்கக்கேடான நாள் என்று பதவி நீக்கம் செய்யப்பட்ட அமைச்சர்களால் உருவாக்கப்பட்ட போராட்ட குழுவான CRPH-இன் செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார். மியான்மரில் கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் இதுவரை 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ராணுவ ஆட்சியின் பாதுகாப்பு படையினரால் கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கடற்கரையில் புகுந்த மர்ம நபர்கள் சராமரி துப்பாக்கிச்சூடு, சிதறியோடிய மக்கள், இரத்த வெள்ளத்தில் பலர். அமெரிக்காவில் வர்ஜியா கடற்கரையில் திடீரென்று புகுந்து துப்பாக்கிதாரிகள் சராமரியாக சுட்டதில் 2 கொல்லப்பட்டதுடன் பலர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உள்ளூர் நேரப்படி இரவு 11:30 மணி அளவில் நடந்த இந்த கண்மூடித்தனமான தாக்குதலை அடுத்து குறித்த பகுதிக்கு பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். வர்ஜீனியா கடற்கரை போலீசார் வெளியிட்ட தகவலின்படி பொதுமக்களில் 9 பேர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானதாகவும் காயங்களுடன் அவர்கள் தப்பியதாகவும் தெரியவந்துள்ளது.
பலமுறை துப்பாக்கியால் சுடப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ள போலீஸ் அதிகாரிகள் நடந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை அடுத்து பலர் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தாக்குதல் நடந்த பகுதியில் திரளான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. வர்ஜீனியா கடற்கரையில் அமைந்துள்ள பொது மருத்துவமனையில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த நிலையில் 6 நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த தாக்குதலை முன்னெடுத்தவர் யார் என்பதும் இதன் நோக்கம் என்ன என்பது தொடர்பிலும் போலீசார் விசாரணை முன்னெடுத்து வருகின்றனர். பலருக்கு ஆழமான காயம் என்பதால் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. இலங்கையை போன்ற சீனாவிடம் சிக்க மாட்டோம், பங்களாதேஷ் எருமாப்பு. இலங்கை சீனாவின் கடன் பொறியில் சிக்கியுள்ளது. நாங்கள் சீனாவின் அந்த பொறிக்குள் சிக்காது, விடயங்களை முறையாக கையாள்வோம் என பங்களாதேஷ் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆலோசகர் ஒருவரை மேற்கோள் காட்டி அந்த நாட்டு பத்திரிகை ஒன்று இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அபிவிருத்தி அடைந்து வருகின்ற பல நாடுகள் தற்போது சீனாவின் அழுத்தங்களுக்கு அடிப்பணிய நேரிட்டுள்ளதாக பங்களாதேஷ் பிரதமரின் ஆலோசகர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சீனாவுடன் செயற்படுகின்ற போது மிகவும் கவனத்துடன் செயற்படுவதாகவும் இலங்கை போன்ற கஷ்டத்தில் விழாது கவனமாக செயற்பட்டு வருவதாகவும் இலங்கை சீனாவுடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் போது பெரும் கஷ்டத்தில் விழுந்த விதத்தை நன்றாக புரிந்து கொண்டு அதில் பாடத்தை கற்ற பங்களாதேஷ் அரசாங்கம் மிகவும் கவனமாக சீனாவுடன் கொடுக்கல் வாங்கலில் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் தாக்குதலில் 10 போலீசார் பலி. ஆப்கானிஸ்தான் நாட்டின் ஹெல்மாண்டின் தலிபான் நடத்திய தாக்குதலில் 10 போலீசார் கொல்லப்பட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தான் நாட்டின் ஹெல்மாண்ட் மாகாணத்தில் உள்ள லஷ்கர்கா நகரில் இன்று தலிபான்கள் நடத்திய தாக்குதலில் திடீரென்று தாக்குதல் நடத்திய மாவட்ட காவல்துறை தலைவர் அப்துல் முகமது ஜர்ஃபாரி உள்ளிட்ட 10 போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளனர். 270 பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படை உறுப்பினர்கள் பிப்ரவரியில் நாடு முழுவதும் நடந்த பல்வேறு தாக்குதல் சம்பவங்களில் கொல்லப்பட்டனர் என்றும் மற்றும் 173 பேர் காயமடைந்தனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதம் ஆப்கானிஸ்தானில் சாலையோர வெடிகுண்டு இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்கள் மற்றும் தலிபான் தாக்குதல்கள் உள்ளிட்ட 166 சம்பவங்கள் நடந்துள்ளன. பிரான்ஸ் இனப்படுகொலையை முற்றிலும் கவனிக்க தவறிவிட்டது. வெளியாகியுள்ள ஆய்வுக்குழுவின் அறிக்கை. இனப்படுகொலையை பிரான்ஸ் முற்றிலும் கவனிக்க தவறிவிட்டது என்று நிபுணர்கள் குழு ஒன்று தங்களுடைய ஆய்வுக்கு பின்னர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. ருவாண்டாவில் ஹூட்டு இனத்தைச் சேர்ந்த தீவிரவாதிகள் சிறுபான்மையினரான துச்சி இனத்தை சேர்ந்தவர்களே சுமார் 8 லட்சம் பேரை படுகொலை செய்தார்கள். இந்த சதியில் பிரான்சுக்கு பங்கு இருப்பதாக ருவாண்டா நாடு நீண்ட காலமாக பிரான்ஸை குற்றம் சாட்டி வருகிறது. 1994ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் 100 நாட்களில் துச்சி இனத்தை சேர்ந்தவர்களே சுமார் 8 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள். எந்த நாடும் வெளிப்படையாக அதை கண்டிக்கவில்லை. பிரான்ஸ் ஜனாதிபதியான இமானுவேல் மேக்ரான் ருவாண்டா இனப்படுகொலை தொடர்பில் பிரான்ஸ் மீதான குற்றச்சாட்டு குறித்து ஆராய்வதற்காக 2 ஆண்டுகளுக்கு முன்பு 15 பேர் கொண்ட ஆணையம் ஒன்றை ஏற்படுத்தினார். அதன்படி முன்பு ரகசியமாக வைக்கப்பட்ட சில ஆவணங்களை அணுகும் உரிமையை அந்த ஆணையத்துக்கு வழங்கினார் மேக்ரான். அப்போது முன்னாள் ருவாண்டா அதிபரான ஹுட்டு இனத்தைச் சேர்ந்தவர் நெருங்கிய உறவு வைத்திருந்த பிரான்ஸ் முன்னாள் ஜனாதிபதியுடைய சில ஆவணங்கள் அந்த ஆணையத்துக்கு கிடைத்தன. 1994ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி அவருடைய கூட்டாளியும் மற்றும் ஒரு ஹுட்டு இனத்தவருமான புருண்டி அதிபரும் சென்ற விமானம் ஒன்று ஏவுகணையால் தாக்கப்பட்டதில் இருவரும் பலியாகியுள்ளனர். அவர்களுடைய உயிரிழப்புக்கு காரணம் சிறுபான்மையினரான துச்சி இனத்தவரை கொண்ட புரட்சி அமைப்பு ஒன்றுதான் என்று கூறி ஹுட்டு இனத்தவர்களில் துச்சி இனத்தவர்கள் வேட்டையாடப்பட்டார்கள். அப்போதுதான் துச்சி இனத்தைச் சேர்ந்தவர்களே சுமார் 8 லட்சம் பேர் பயங்கரமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். நாட்டில் எங்கு பார்த்தாலும் இரத்த ஆறு ஓடியது. கண்ணில் கண்ட இடமெல்லாம் சவங்களாக காணப்பட்டன. அந்த இனப்படுகொலையுடன் பிரான்சுக்கு தொடர்பு இருப்பதாக ருவாண்டா குற்றம் சாட்டி வந்த நிலையில்தான் பிரான்சுக்கும் அந்த இனப்படுகொலைக்கும் என்ன தொடர்பு என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இமானுவேல் மேக்ரான் விசாரணை ஆணையம் ஒன்றை அமைத்தார். குறிப்பாக அந்த ஆணையத்தில் உள்ள யாவரும் ருவாண்டா நாட்டில் அல்ல. முதலாம் உலக மகா யுத்தத்தின் போது ஆர்மீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டது குறித்து ஆராய்ந்த இனப்படுகொலை குறித்து ஆராயும் சர்வதேச குற்றவியல் சட்டம் அறிந்த நிபுணர்கள் அவர்கள். 1994ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் அமைப்பு தென்மேற்கு ருவாண்டாவில் பிரெஞ்சு படைகளை இறக்கியது. ஆனால் அந்த விடயம் சர்ச்சையை ஏற்படுத்தியது.
இனப்படுகொலை செய்யும் கொலைக்காரர்களிடமிருந்து அந்த பிரெஞ்சு படை சிலரை காப்பாற்றினாலும் அவர்கள் மிகவும் தாமதமாக வந்ததாகவும் அதனால் கொலைக்காரர்கள் சிலர் தப்பிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. 2015ஆம் ஆண்டு அப்போது பிரான்ஸ் ஜனாதிபதியாக இருந்த ருவாண்டா தொடர்பான ஆவணங்கள் வெளியிடப்படுகின்ற என அறிவித்தாலும் 2 ஆண்டுகளுக்கு பின்பு அவை ரகசியமாக வைக்கப்படும் என்று பிரான்ஸ் அரசியல் சாசன கவுன்சில் தெரிவித்துவிட்டது. இந்நிலையில் தற்போது வெளியாகியுள்ள ஆய்வுக்குழு அறிக்கை ருவாண்டா இனப்படுகொலையை பிரான்ஸ் கவனிக்க தவறிவிட்டது என்றும் அந்த இனப்படுகொலை குறித்து பிரான்சுக்கு பெரிய பொறுப்பு உள்ளது என்றும் ஆனால் பிரான்சுக்கு அந்த இனப்படுகொலையில் பங்கில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கையை வரவேற்றுள்ள ருவாண்டா தன்னுடைய அறிக்கை மிக விரைவில் வெளியிட இருப்பதாக தெரிவித்துள்ளது. 3வது நாளாக புதிய போலீஸ் சட்டத்துக்கு எதிராக போராட்டம், மேலும் 10 பேர் கைது. இங்கிலாந்தில் பிரிஸ்டல் நகரத்தில் தொடர்ந்து 3வது நாளாக புதிய போலீஸ் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்துக்கு மத்தியில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வன்முறையில் ஈடுபட்டதால் மேலும் 10 பேர் போலீஸ் கைது செய்துள்ளனர். கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் போலீஸ் படையினர் மீது கற்களையும் கண்ணாடி போத்தல்களையும் வீசியுள்ளனர். கேல் த பில், ஷேம் ஆன் யூ உள்ளிட்ட முழக்கங்கள் எழுப்பியுள்ளனர். இந்த புதிய போலீஸ் மசோதா அமல்படுத்தப்பட்டால் வீதிகளில் இறங்கி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட முடியாத அளவுக்கு போலீசுக்கு கூடுதல் அதிகாரம் கொடுக்கப்படும் என்பதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கானவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வன்முறையில் ஈடுபட்டதற்காகவும் அவசரகால பாதுகாப்பு அதிகாரியை தாக்கியதற்காகவும் மற்றும் கிளாஸ் ஏ போதைப் பொருள் வைத்திருத்தல் உள்ளிட்ட குற்றங்களுக்காக 10 பேர் கைது செய்யப்பட்டனர் என்று உள்ளூர் காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்ட பெரும்பாலானவர்கள் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் போராட்டத்தில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.